ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மஸ்ட், ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஸ்ட், ஹாவ் டு இதை டென்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மஸ்ட் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதுவே ஹாவ் டு அப்படின்னா வேண்டி இருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மஸ்ட், ஹாவ் டு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். ஃபஸ்ட்டு டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரெசண்ட்டில் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன் இதுக்கெலாம் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதுவே ஹீ, சி, இட் சிங்குலர் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதுவே ப்ரெசண்ட்டில் மஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ மஸ்ட் மீட் த ப்ரொஃபஸர், அதாவது நான் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வேண்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சப்போஸ் இங்கே இருக்க மஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹாவ் டுன்னு யூஸ் பண்ணோம்னா நமக்கு சென்டென்ஸ் எப்படி வரும்னா ஐ ஹாவ் டு மஸ்ட் மீட் த ப்ரொஃபஸர். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங்கில் தான் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால், சப்போஸ் நமக்கு ஒரு டவுட் இருக்குது, ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம சொல்கிறது, அதாவது நான் கண்டிப்பாக ப்ரொஃபஸரை மீட் பண்ண வேண்டும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறது. அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நம்மளே நினச்சா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மஸ்ட் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பீக்கர் ஃபீல்ஸ் தட் சம்திங் இஸ் நெசசரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். இதுவே யாரோ ஒருத்தவங்க ஒரு வேலையை நம்மளை செய்ய சொல்லி அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணணும். அதாவது ஒன் பர்சன் ஆர் ஒன் சுச்சுவேஷன் மேக் சம்திங் நெசசரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹாவ் டு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஐ வந்திருக்கு, அதனால தான் அதுக்கப்புறம் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹாவ் டுக்கு அப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அந்த இடத்துல வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மஸ்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ மஸ்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர், அதாவது அவன் வெந்நீர் குடிக்க வேண்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சப்போஸ் இந்த இடத்துல மஸ்ட் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேஸ் டு யூஸ் பண்ணோம்னா எப்படி சென்டென்ஸ் வரும்னா ஹீ ஹேஸ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர், அதாவது அவன் வெந்நீர் குடிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் அவனுக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, அப்போ அவனே முடிவு பண்ணுறான் நான் வெந்நீர் குடிக்கணுன்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மஸ்ட் யூஸ் பண்ணணும். இதுவே செகண்ட் சென்டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, அவன் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணுறான். டாக்டர் சொல்கிறாரு நீ கண்டிப்பாக சுடுதண்ணி தான் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அட்வைஸை ஏற்றுக்கிட்டு அவன் சுடுதண்ணி குடிக்கிறான். அதாவது மற்றவங்களோட அட்வைஸை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறோம்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால தான் அதுக்கப்புறம் ஹேஸ் டுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ் டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அதுக்கப்புறம் ட்ரிங்க்னு வெர்போட பேஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மஸ்ட்டுக்கு அப்புறமும் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல மஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ரிங்க்னு வெர்போட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மஸ்ட், ஹாவ் டு இதை எப்படி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ மஸ்ட் கோ தேர் டுமாரோ, அதாவது நான் நாளைக்கு அங்கே போக வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சப்போஸ் இங்கே இருக்க மஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹாவ் டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி வரும்னா ஐ வில் ஹாவ் டு கோ தேர் டுமாரோ, அதாவது நான் நாளைக்கு அங்கே போக வேண்டி இருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்மளே முடிவு பண்ணுறது, அதாவது நாளைக்கு நான் அங்கே போக வேண்டும்ன்ட்டு. அதுவே செகண்ட் சென்டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஆஃபீஸர் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே வர வேண்டும்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு நம்ம நாளைக்கு அங்கே போக வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வில் ஹாவ் டு அப்படின்னு யூஸ் பண்ணணும்.
ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் ஹாவ் டு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வெர்போட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூலை இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஐன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வில் ஃப்யூச்சரை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாவ் டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் கோ அப்படின்னு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மஸ்ட் யூஸ் பண்ணாலும் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அங்கே கோ அப்படின்னு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாஸ்ட்டில் வந்து ஹேடு டூன்னு தான் யூஸ் பண்ணுவோம். மஸ்ட்டை வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். மஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ்ட்டில் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஹேடு டூன்னு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹேட் டு கம்ப்ளீட் திஸ் வீடியோ எஸ்டர்டே. அதாவது நான் நேற்று இந்த வீடியோவை முடிக்க வேண்டி இருந்தது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸை வந்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை முடிச்சிருக்க வேண்டும்னு யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஹேட் டு அப்படின்னா வந்து வேண்டி இருந்தது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹேடு டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் கம்ப்ளீட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஹேடு டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் சிங்குலர் ப்ளூரல் வந்து செக் பண்ணுவோம். சிங்குலருக்கு வந்து ஹேஸ் டுவும், ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் டு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த யூசேஜ் பார்ப்போம். இந்த ஹேவ், மஸ்ட் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அண்டு கொஸ்டின் இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் வந்து ஹேவ், ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலில் வந்து ஹேவ் டுன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி பிரிக்கணும்னா டூ ப்ளஸ் ஹேவ் டு அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அதுவே வந்து சிங்குலரில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஹேஸ் டுன்னு யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி பிரிக்கணும்னா டஸ் ப்ளஸ் ஹேவ் டுன்னு பிரிக்கணும். அதுவே பாஸ்ட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஹேடு டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி பிரிக்கணும்னா டிட் ப்ளஸ் ஹேவ் டு அப்படின்னு பிரிக்கணும். இப்போ கொஸ்டின் டைப்புக்கும் நெகட்டிவ் டைப்புக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்க சென்டென்ஸ்க்கு எப்படி வந்து கொஸ்டின் மேக் பண்ணோன்னு இப்போ பார்ப்போம். கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சர்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்ப் வரணும், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வரணும். இதுதான் கொஸ்டின் ஃபார்மட்டோட ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே இருக்க சென்டென்ஸில் மெயின் வெர்பை வந்து நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் வெர்பை வந்து செக் பண்ணணும், அது என்ன டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து ஹேவ் டு அப்படின்னு ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டூ இல்லாட்டி டஸ்ஸை வச்சு பிரிக்கணும். இங்கே வந்து ஐ வந்திருக்கு, அப்போ வந்து டூவை வச்சு தான் நம்ம பிரிக்கணும். சப்போஸ் ஹீ சி இட் வந்துருச்சுன்னா டஸ்ஸை வச்சு பிரிக்கணும். இங்கே வந்து டூவை வச்சு பிரிப்போம். அப்படி டூவை வச்சு பிரித்தோம்னா டூ ப்ளஸ் ஹேவ் டு அப்படின்னு வரும். டூ ப்ளஸ் ஹேவ் டுனாலும் ஹேவ் டு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இதை நம்ம ஏன் இப்படி பிரிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்ப் வரணும், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வரணும். அப்போ நமக்கு இன்ட்ரோகேட்டிவில் சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா டூ யூ ஹாவ் டு மீட் த ப்ரொஃபஸர் அப்படின்னு நமக்கு இன்ட்ரோகேட்டிவில் ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். அதாவது இதோட மீனிங் என்ன வரும்னா நான் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். டூ அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப், யூ சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஹாவ் டுன்னு வந்திருக்கு. ஹாவ் டுக்கு அப்புறம் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல மீட் அப்படின்ட்டு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவ் டுவை வந்து இன்ட்ரோகேட்டிவில் யூஸ் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நெகட்டிவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ டூ நாட் ஹாவ் டு மீட் த ப்ரொஃபஸர் அப்படின்னு நெகட்டிவில் நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கு மீனிங் எப்படி வரும்னா நான் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம விருப்பப்பட்டால் போய் மீட் பண்ணலாம், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். சப்போஸ் இந்த இடத்துல ஐ மஸ்ட் நாட் மீட் த ப்ரொஃபஸர் அப்படின்னு
யூஸ் பண்ணோம்னா நான் ப்ரொஃபஸரை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். ஹாவ் டுனா மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விருப்பப்பட்டால் மீட் பண்ணலாம். மஸ்ட் நாட்டுனா கண்டிப்பாக மீட் பண்ணக்கூடாது. அதான் இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி நெகட்டிவில் யூஸ் பண்ணையில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும், அப்புறம் நாட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹாவ் டுன்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மஸ்ட் நாட்டில் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மஸ்ட் நாட்டு, அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த சென்டென்ஸை எப்படி இன்ட்ரோகேட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஹீ அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் ஹேஸ் டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோகேட்டிவில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இதான் ரூல். ஃபஸ்ட்டு வந்து மெயின் வெர்பை வந்து செக் பண்ணணும். மெயின் வெர்பை வந்து ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சிங்குலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சிங்குலரில் யூஸ் பண்ணுறப்ப டஸ்ஸை வச்சு தான் நம்ம பிரிக்கணும். அப்படி டஸ்ஸை வச்சு பிரித்தோம்னா டஸ் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம்னு வரும். அப்போ இங்கே எப்படி கிடைக்கும்னா ஹேஸ் டு ஈக்குவல் டு டஸ் ப்ளஸ் ஹாவ் டுன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இன்ட்ரோகேட்டிவில் சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா டஸ் ஹீ ஹாவ் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்படின்னு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது அவன் வெந்நீர் குடிக்க வேண்டி இருக்குமா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் டஸ் அப்படின்ட்டு ஹெல்பிங் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹீ அப்படின்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாவ் டு அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே ட்ரிங்க்னு வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோகேட்டிவில் சிங்குலரை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம சென்டென்ஸை கொண்டு வரணும். இதை நெகட்டிவில் எப்படி கொண்டு வருவோம்னா he does not have to drink hot waterன்னு வரும். அதாவது அவன் வெந்நீர் குடிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற மீனிங் நமக்கு கிடைக்கும். அப்படி அவன் ஹாட் வாட்டர் குடித்தானாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் மஸ்ட் நாட்டை வச்சு வேறு சென்டென்ஸ் பார்ப்போம். he must not smoke here அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். அதாவது அவன் இங்கே கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அதை மீறி ஸ்மோக் பண்ணானா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஹாவ் நாட்னா செய்யக்கூடாது, அப்படி செஞ்சாலும் தப்பு இல்லை. அதுவே மஸ்ட் நாட்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹாவ் டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். நெகட்டிவில் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே இந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் நாட்டு, அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இன்ட்ரோகேட்டிவில் அடுத்து நெகட்டிவில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். அடுத்து பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்க இந்த சென்டென்ஸை எப்படி இன்ட்ரோகேட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் டைப்புக்கு கொண்டு வருவோம். கொஸ்டின் டைப்புக்கு கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் வெர்பு இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும். இங்கே இருக்க மெயின் வெர்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணோம்னா இது வந்து பாஸ்ட்டில் இருக்குது. பாஸ்ட்டில் இருந்தால் அதை வந்து நம்ம டிட்டை வச்சு பிரிக்கணும். டிட்டை வச்சு பிரித்தோம்னா டிட் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பிரிக்கணும். அப்படி நம்ம இந்த ஹேட் டுவை பிரித்தோம்னா டிட் ஹாவ் டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா டிட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் வீடியோ எஸ்டர்டே அப்படின்னு கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் டிட் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பு, யூ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, ஹாவ் டு அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பு. ஹாவ் டு வந்திருக்கனால அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படின்னு வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நெகட்டிவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெகட்டிவில் மாற்றினோம்னா ஐ do not have to complete this video. நான் இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் டிட் நாட் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பு, அதுக்கப்புறம் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஹாவ் டு யூஸ் பண்ணியிருக்கனால அதுக்கப்புறம் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்.
பாஸ்ட்டில் வந்து நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அந்த இடத்துல மஸ்ட் நாட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணலை. அடுத்து இந்த சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ்லையும் கொஸ்டின்லையும் மாற்றுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப்பில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் டைப்பில் மாற்றுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்பிங் வெர்பு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மெயின் வெர்பு, இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து கொஸ்டின் டைப்பில் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெர்பை வந்து செக் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் வந்து வில் கொடுத்துருக்காங்க. வில் அப்படின்னா ஃப்யூச்சர், அதுக்கப்புறம் வந்து ஹாவ் டு அப்படின்னு மெயின் வெர்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்பு வில்லை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கல நீ அப்படின்னு மாறும். அப்போ நீங்கிறதுக்கு யூன்னு நம்ம எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மெயின் வெர்பை எடுத்து எழுதணும். மெயின் வெர்பை எடுத்து எழுதணும்னா ஹாவ் டுன்னு வரும். ஹாவ் டு யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து வெர்போட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ கோ தேர் டுமாரோன்ட்டு நமக்கு சென்டென்ஸ் கிடைக்கும். நமக்கு அப்போ சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்னா வில் யூ ஹாவ் டு கோ தேர் டுமாரோ அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, நீங்கள் நாளைக்கு அங்கே போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்களா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை எப்படி நெகட்டிவில் யூஸ் பண்ணுவோம்னா ஐ வில் நாட் ஹாவ் டு கோ தேர் டுமாரோ, அதாவது நான் நாளைக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்படி நாளைக்கு அங்கே போகிறேன்னாலும் போகலாம், அப்படி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹாவ் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாளைக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, வில் நாட் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சருக்காக ஹெல்பிங் வெர்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாவ் டு அப்படிங்கிறது வந்து மெயின் வெர்பு. ஹாவ் டு யூஸ் பண்ணியிருக்கனால அதுக்கப்புறம் கோ அப்படின்னு வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.